நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, பிஎஃப், இஎஸ்ஐ இதுக்குரிய டியூ டேட்ஸ் ஃபார் தி இயர் எண்ட், வருஷ கடைசிக்குரிய என்னென்ன டியூ டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாக ஜிஎஸ்டிக்குரிய முக்கியமான தேதிகள் மார்ச் 2021 என்னென்ன தேதிகள் முக்கியமான தேதியாக நம்ம குறிப்பிடணும். 1 10/3/2021 அன்னைக்கு ஜிஎஸ்டிஆர் 7 ஃபைல் பண்ணணும். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுறவங்க, ஜிஎஸ்டி ஆக்டில் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் ஜிஎஸ்டிஆர் 7 வந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணணும். அடுத்ததாக ஜிஎஸ்டிஆர் 8 10/3/2021 இதுவும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் டிடக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் ஜிஎஸ்டி ஆக்டில் இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ், முக்கியமாக இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்விக்கி, ஊபர், ஜொமேட்டோ இந்த மாதிரியான இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ் வந்து டிசிஎஸ் டிடக்ட் பண்ணணும் ஜிஎஸ்டி ஆக்டில். ஸோ அவங்க வந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஜிஎஸ்டிஆர் 8 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியே ஆகணும். அடுத்தது ஜிஎஸ்டிஆர் 1, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் 11/3/2021 அன்னைக்கு ஜிஎஸ்டிஆர் 1க்குரிய கடைசி தேதி முடியுது. ஸோ நண்பர்கள் எல்லாருமே அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேலாக இருந்தாலுமே இல்லை மந்த்லி ரிட்டர்ன்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டிஆர் 1 மந்த்லியில் நாங்கள் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1 பிப்ரவரி மாதத்துக்குரிய ஜிஎஸ்டிஆர் 1 மார்ச் 16ஆம் தேதிக்குள்ளே நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும். இதை ஃபைல் பண்ணால் மட்டும்தான் ஆப்போசிட் பார்ட்டிக்கு 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தட் அவங்க கிரெடிட் எடுத்துக்க முடியும். அடுத்தது இப்போ புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய கியூஆர்எம்பி ஸ்கீமில் B2B கஸ்டமர்ஸ்க்கு ஃபைல் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 1க்குரிய பெயர் தான் ஐஎஃப்எஃப். ஸோ இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி இதுக்குரிய ரிட்டனும் 13 மார்ச் 2021 அன்னைக்கு கடைசி தேதி. ஸோ நண்பர்கள் எல்லாருமே அந்த தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணிடுங்க. இந்த ரிட்டர்னில் B2B இன்வாய்சஸ் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். 50 லட்சத்துக்கு கீழே இருந்தால் தான் நீங்கள் ரிட்டர்னை சப்மிட் பண்ண முடியும். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜிஎஸ்டிஆர் 6 இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இவங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 6 அப்படிங்கிற ரிட்டர்னை 13 மார்ச் 2021 அன்னைக்கு கடைசி தேதியாக வச்சு நம்ம ஃபைல் பண்ணணும். ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸ் யாராவது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணிடுங்க. அடுத்தது ஜிஎஸ்டிஆர் 5 and 5A நான் ரெசிடென்ட் டாக்ஸ் பேயர்ஸ் அண்ட் ODIAR சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இவங்களுக்குரிய ரிட்டர்ன் நான் ரெசிடென்ட் டாக்ஸ் பேயர்ஸும் ODIAR சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுமே ஜிஎஸ்டிஆர் 5 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 5A இந்த 2 ஜிஎஸ்டி ரிட்டர்னையும் 20/3/2021 ஃபைல் பண்ணி ஆகணும். அடுத்தது ஜிஎஸ்டிஆர் 3B. ஸோ இந்த டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் டர்ன் ஓவர் மோர் தென் 5 crores 5 கோடிக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணதுக்குரிய கால அவகாசம் 20/3/2021 பிப்ரவரி மாதத்துக்குரிய கால அவகாசம். இது வந்து 5 கோடிக்கு மேலேனே கிடையாது. நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே பிலோ 5 crores எபோவ் 5 crores என்ன கேட்டகரியில் இருந்தாலும் 20/3/2021 பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது முக்கியமாக நம்ம வந்து ஒரு கஸ்டமர் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு கஸ்டமருக்கு வந்து அவர் காம்போசிஷன் ஸ்கீமில் கவர் ஆகக்கூடியவரா இல்லை ரெகுலர் ஸ்கீமில் போகக்கூடியவரா அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடிய மாதம் மார்ச் மாதம். ஸோ இந்த மாதம் வந்து நம்ம காம்போசிஷன் ஸ்கீமை ஆட் பண்ணணுமா, அதாவது காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ளே போகக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்குரிய கடைசி மாதம் மார்ச் மாதம். அதுதான் வந்து 31 மார்ச் 2021 நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்.
அடுத்ததாக 9(9)C ஆனுவல் ரிட்டர்ன் அண்ட் ஜிஎஸ்டி 9C ஆடிட் ரிப்போர்ட். நிதியாண்டு 19-20க்குரிய ஆடிட் ரிப்போர்ட்டும் ஆனுவல் ரிட்டர்னையும் தாக்கல் செய்யறதுக்குரிய கடைசி தேதி 31 மார்ச் 2021. இது வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண தேதி தான். ஸோ நண்பர்கள் எல்லாருமே இந்த தேதிக்குள்ள முடிச்சுக்கோங்க. ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் வர வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம அடுத்த ஸ்லைட் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஜிஎஸ்டி இம்பார்ட்டன்ட் டியூ டேட்ஸ் என்னென்ன அப்படின்றது. ஸோ இப்போ GSTR 7 டிடிஎஸ் ரிட்டர்ன் டிடெக்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு GSTR 7 10/3/2021 அன்றைக்கி லாஸ்ட் டேட்டு. GSTR 8 TCS டிடெக்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் 10/3/2021 லாஸ்ட் டேட்டு. GSTR 1 பிப்ரவரி மாதத்துக்கு 11/3/2021 லாஸ்ட் டேட்டு. IFF ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடியவங்க 13/3/2021 லாஸ்ட் டேட். GSTR 6 ஃபைல் பண்ணக்கூடியவங்களுக்கு 13/3/2021 கடைசி தேதி. அடுத்தது GSTR 5 and 5A பண்ணக்கூடியவங்களுக்கு 20/3/2021. GSTR 3B பண்ணக்கூடியவங்களுக்கு 20/3/2021. ஸோ காம்போசிஷன் ஸ்கீமில் ஜிஎஸ்டி பேமெண்ட் கட்டுறதுக்குரிய கடைசி தேதி 25/3/2021. காம்போசிஷன் ஸ்கீமை தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய கடைசி தேதி வந்து 31/3/2021. ஆனுவல் ரிட்டர்ன் ஆடிட் ரிப்போர்ட் நிதியாண்டு 19-20க்கு ஃபைல் பண்ணக்கூடிய கடைசி தேதி 31/3/2021. ஸோ அடுத்தது இன்கம் டேக்ஸ்க்குரிய முக்கியமான தேதிகளை மார்ச் 21ஓட முடிகிற முக்கியமான தேதிகளை பார்த்துடலாம். ஸோ முதலாக டிடிஎஸ் டிசிஎஸ் பிப்ரவரி மாதத்துக்குரிய டிடிஎஸ் டிசிஎஸ் நம்ம மார்ச் 7ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணணும். ஸோ சலான் 281 மூலிமா நம்ம டிடிஎஸ் டிசிஎஸ் டிடெக்ட் பண்ணதை பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் 7ஆம் தேதிக்குள்ளே. நிதியாண்டு 21-22க்குரிய சாரிங்க ஏதோ தவறாக இருக்கு. ஓகே, ஸோ நிதியாண்டு 20-21க்குரிய கடைசி அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட் 15/3/2021 அன்னைக்கு நம்ம பே பண்ணி முடிச்சிருக்கணும். அதுதான் கடைசி தேதி. அதுக்கு மேலே நம்ம பே பண்ணுறோம் அட்வான்ஸ் டேக்ஸை வந்து நம்ம கட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இது நிதியாண்டு 20-21 இங்கே டைப்பிங் எரர் ஆகிருக்கு. அதே மாதிரி டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் நிதியாண்டு 20-21க்குரிய டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து ஃபைல் பண்ணுறதுக்குரிய கடைசி தேதி என்ன குவார்ட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு 1-2. ஸோ முதல் காலாண்டு 2ஆம் காலாண்டுக்குரிய கடைசி தேதி 31/3/2021 முடிவடைகிறது. ஸோ அதுக்குள்ளாக நம்ம வந்து காலாண்டு முதல் காலாண்டுக்கும் 2வது காலாண்டுக்கும் நம்ம வந்து டிடிஎஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடணும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா ITR 1ல இருந்து ITR 7 வரைக்கும் ஜென்ரலாக இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் நான் ஆடிட் கேஸ் ஆடிட் கேஸ் இந்த 2 கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் நிதியாண்டு 19-20க்குரிய கடைசி தேதி வந்து 31/3/2021 முடியுது. இது வந்து நம்ம பெனால்ட்டியோடு ஃபைல் பண்ணுறதுக்கே கடைசி தேதி வந்து 31/3/2021. அடுத்தது விவித் சி விவாஸ் ஸ்கீம் 2020. இந்த ஸ்கீமு கீழே நம்ம டிக்ளரேஷன் கொடுத்து நம்மளோட டேக்ஸ் லயபிலிட்டியை நல் பண்ணிக்கிறதுக்குரிய கடைசி தேதி வந்து 31 மார்ச் 2021. அதே மாதிரி நம்ம ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து 31 மார்ச் 2021. ஸோ இந்த தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது.
நிதியாண்டு 2021க்குரிய டாக்ஸ் சேவிங் வருமான வரி சேமிப்புக்குரிய முதலீடுகள் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுக்குரிய கடைசி தேதி வந்து 31 மார்ச் 2021. நம்ம கஸ்டமருடைய பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் இணைப்பதற்குரிய கடைசி தேதி 31 மார்ச் 2021. ஸோ இதில் இங்கே வந்து என்னென்னா நீங்கள் இந்த ஆதாரில் நேம் மிஸ்மேட்ச் இல்லை பேனில் நேம் மிஸ்மேட்ச் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பேன் அப்ளிகேஷன் கரெக்ஷனோ இல்லை ஆதார் சென்டரில் போய்ட்டு நீங்கள் ஆதாரை வந்து பெயர் திருத்தம், தந்தை பெயர் திருத்தம், பிறந்த தேதி திருத்தம், இது ஏதாவது ஒரு திருத்தங்கள் இருந்ததுன்னா திருத்தம் செய்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லிங்க் பண்ணால் லிங்க் ஆகிடும். அடுத்ததாக பிஎஃப் இஎஸ்ஐ உரிய முக்கியமான தேதிகள். பிப்ரவரி மாதத்துக்குரிய பிஎஃப் ரிட்டர்ன் இசிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு கடைசி தேதி 15/3/2021. பிப்ரவரி மாதத்துக்குரிய இஎஸ்ஐ பேமெண்ட் பண்ணுறதுக்குரிய கடைசி தேதி 15/3/2021. ஸோ இந்த டேட்ஸ் தான் நம்ம மார்ச் மந்த்துக்குரிய முக்கியமான ஸ்டாச்சுட்டரி டியூ டேட்ஸாக நம்ம பார்த்துக்கணும். ஃபாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். ஜிஎஸ்டியில் 7 ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 7 பண்ணுறதுக்குரிய கடைசி தேதி 10/3/2021. ஜிஎஸ்டிஆர் 8 ஃபைல் பண்ணுறதுக்கு கடைசி தேதி 10/3/2021. ஜிஎஸ்டிஆர் 1 தாக்கல் செய்கிறதுக்கு கடைசி தேதி 11/3/2021. ஐஎஃப்எஃப் ரிட்டர்னுக்குரிய கடைசி தேதி 13/3/2021. ஜிஎஸ்டிஆர் 6க்குரிய கடைசி தேதி 13/3/2021. ஜிஎஸ்டிஆர் 5 இயர் ரிட்டர்னை தாக்கல் செய்வது கடைசி தேதி 20/3/2021. ஜிஎஸ்டிஆர் 3B பிப்ரவரி 2021க்கு தாக்கல் செய்வது கடைசி தேதி 20/3/2021. ஜிஎஸ்டி பேமெண்ட் காம்போசிஷன் ஸ்கீமில் டேக்ஸ் பே பண்ணுறதுக்குரிய கடைசி தேதி 25/3/2021. காம்போசிஷன் ஸ்கீமை தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய கடைசி தேதி வந்து 31 மார்ச் 2021. ஆனுவல் ரிட்டர்ன் ஆடிட் ரிப்போர்ட்டுக்குரிய கடைசி தேதி 31/3/2021. அடுத்து இன்கம் டேக்ஸில் டிடிஎஸ் டிசிஎஸ் பிப்ரவரி மாதத்துக்கு நம்ம பிடித்தம் செய்யப்பட்ட டிசிஎஸ்ஸை பே பண்ணதுக்குரிய கடைசி தேதி 7/3/2021. அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறதுக்குரிய கடைசி தேதி 15/3/2021. காலாண்டு முதல் காலாண்டு இரண்டாம் காலாண்டுக்குரிய நீட்டிக்கப்பட்ட டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் நீட்டிக்கப்பட்ட தேதி 31/3/2021. இதுக்குள்ள நம்ம இந்த 2 காலாண்டுக்குரிய டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸை தாக்கல் செய்யணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பெனால்டி வித் பெனால்டி கட்டி நம்ம தாக்கல் செய்யறதுக்குரிய கடைசி தேதி 31 மார்ச் 2021. விவித் சே விவாஸ் ஸ்கீம் 2020 இந்த ஸ்கீமில் நம்ம டேக்ஸ் பேமெண்ட் பண்ணி ஃபைல் பண்ணுறது கடைசி தேதி 31/3/2021. நம்ம ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ரிவைஸ் ரிட்டர்னாக ஃபைல் பண்ணுறதுக்கு கடைசி தேதி 31/3/2021. வருமான வரி சேமிப்புக்குரிய முதலீடுகளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 31/3/2021. நம்மளோட ஆதார் கார்டு பேன் கார்டை இணைக்கிறதுக்குரிய கடைசி தேதி 31/3/2021. பிஎஃப்க்குரிய ரிட்டர்னை தாக்கல் செஞ்சு அதுக்குரிய டேக்ஸை பேமெண்ட் பண்ணுறதுக்குரிய கடைசி தேதி 15/3/2021. இஎஸ்ஐக்குரிய ரிட்டர்னை தாக்கல் செஞ்சு பேமெண்ட் பண்ணுறதுக்குரிய கடைசி தேதி 15/3/2021. ஸோ நமக்கு இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டியூ டேட்ஸ் இருக்குது, முக்கியமான டியூ டேட்ஸ் இது எல்லாமே. ஸோ நண்பர்கள் எல்லாருமே இந்த டியூ டேட்ஸை நோட் பண்ணிவிட்டு உங்கள் கஸ்டமர்ஸ்க்குரிய பேமெண்ட்ஸ், டேக்ஸ் பேமெண்ட், அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட்டு எல்லாமே வந்து டேட்டுக்குள்ளே பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.